கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகங்களை ஆராயும் போது 2025 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் அப்படின்னாக்கா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதனை பொறுத்து ஒரு பலன்களை கொடுக்கணும். எப்பொழுதுமே கன்னிராசி அன்பர்கள்னாவே புதனின் காரகத்துவத்தில் வருவீங்க. புதன் பகவான் தான் உங்களோட ராசிநாதனாக வருவாருங்க. அப்போ புதன் பகவான் அப்படின்னாவே கல்விக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, வாணிபத்துக்கு, வியாபாரத்துக்கு, பச்சை வண்ண நிறத்துக்கு எல்லாமே அதிபதி யாருனாக்கா இந்த புதன் பகவான். அப்போ இந்த புதன் பகவானின் ஆற்றல்கள் பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. அதிகப்படியான கல்வி கற்றக்கூடிய ஒரு நபர்களும், கல்வி ஆலோசகர்களாகவும், 4 பேர்த்துக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களோட வாழ்க்கையானது இருந்துகிட்ருக்கும். எதிர்கால வாழ்க்கையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சொல் கேட்டு 4 பேர் நடந்துகிட்ருப்பாங்க. ஆசிரியர் பணியில் அதிகமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருந்துகிட்ருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா நகைச்சுவை விரும்பி அப்படின்றது சொல்லலாம். உங்கள் கூட 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்பொழுதுமே அந்த 4 பேரை தன்வசப்படுத்திடுவீங்க. எப்பொழுதுமே ரொம்ப கஷ்டமான மனநிலைமை இருக்கக்கூடிய நபர்களும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருனாக்கா இந்த கன்னிராசி அன்பர்கள்னு சொல்லலாம். அப்போ தெளிவான ஒரு சிந்தனை உள்ள ஒரு நபர்கள், எதையுமே டக்குன்னு மறந்துட்டு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னா இந்த கன்னிராசி அன்பர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த கால வாழ்க்கை அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். கடந்த மாத காலகட்டங்கள்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், மன அழுத்தங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று 10ஆம் இடத்தில் தொழில்ஸ்தானத்தில் வலிமை பெறுகிறார். அவர் தனித்து மட்டும் கிடையாதுங்க, குரு சூரியனோட இணைவு பெறுறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் இருக்கிற 9 கிரகத்திலே ராஜகுருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சூரிய பகவான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த புதனுக்கு நெருக்கமான நட்பு கிரகங்கள் அப்படின்றீங்க. அப்போ சூரியன், புதன், குரு இந்த 3 கிரகங்கள் தன்னோட ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்றது சொல்லலாம். பட்டம், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை கன்னிராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு அரசாங்கத்தின் மூலிமா ஆதாயத்துக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த நேரத்தில் உயர்கல்வி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா படித்த மாணவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலிமா ஆலோசனைகள் பெற்று அது உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கும் பதவிகள் கிடைக்கிறதுக்குமான ஒரு காலகட்டமாக இருக்குன்றீங்க. அதேபோல் கன்னிராசி என்பர்கள் யாராவது இருந்துட்டீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துட்டுருக்குன்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டமானது ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருந்துருக்கு. தளர்ச்சிக்கான அமைப்புகள் கிடையாது. தெளிவான சிந்தனையும் தெளிவான மனநிலைமையோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக இந்த ஆணி மாத கிரகங்களானது இருக்குது. ஏன்னா உங்களோட ராசிநாதன் சூரியன் புதன் சேர்ந்து நிமுன யோகம் பெற்று தொழில்ஸ்தானத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால் தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மை, லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. கரெக்டாக நீங்கள் முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை. முக்கியமாக இந்த மாதம் முழுக்கவே உங்களோட எண்ணங்கள் எல்லாமே தொழில் சார்ந்த ஒரு அமைப்புகளில் போயிட்டுருக்கும். ஏன்னா லக்ன அதிபதி, ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடத்தோட தொடர்பு பெறதுனால இன்றைய மாதத்தின் இயக்கங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், தொழிலை பற்றியே உங்களோட எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும். தொழில் இப்படி எப்படி பண்ண போகிறோம், ஏதாவது தொழில் அதிபர்களாக இருந்துட்டீங்கன்னா ஏதாவது புதுமையாக ஏதாவது புதுமையாக ஏதாவது புகுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எண்ணிட்டு இருப்பீங்க. தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அல்லது தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கு புதிய ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் மூலியமாக வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க. முக்கியமாக இந்த புதன் காரகத்துவம் அப்படின்னாவே வியாபாரம் அப்படின்றது ஒரு விதிங்க. அப்போ வியாபார வாணிபத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு ஒருபடி வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு. அதே போல் புதன் அப்படின்றது ஆலோசனைக்கான ஒரு கிரகம். ஒரு ஆலோசனை துறையில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களோட பேர் புகழ் இந்த மாதத்தில் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு. 4 பேர் பேசக்கூடிய அளவுகளுக்கு உங்களோட பேச்சுகளானது வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் அப்படின்றீங்க. அதேபோல் வெளியூர் வெளி மாநில தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டோட ஒரு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசு
அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குறித்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே எக்ஸாம் எழுதிட்டேன் சார், ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ் ஆகிட்டேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் போடலை, எப்போ கிடைக்கும்னே தெரில சார், நாட்கள் கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த மாதத்திலே போட்டு இந்த மாதத்துலேயே நீங்கள் போயிட்டு அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. அப்போ அரசு வேலையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அரசு வேலை உங்களோட வீட்டின் வாயில் கதை தட்டும். அரசு வேலைக்காக முயற்சி எடுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் எக்ஸாம் எழுதுனீங்க, கண்டிப்பாக அதில் வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. அதே போல் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் ராசிநாதனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு விதிகள் உருவாதுங்க. இந்த 4ஆம் இடம் எப்பொழுதுமே வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் புதுமையான வண்டி வாகனங்கள் இயக்குவதற்குமான ஒரு காலகட்டங்கள், வீடு மனை வாசலில் திருத்தி அமைக்கிறதுக்கும் புதுமையான வீடு மனை வாசல் வாங்குவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது. வீடு மனை வாசல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வாங்க தொடங்க ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றிருக்கிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் எந்த வித்தையும் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுதுன்றீங்க. அதே போல் திருமணமே ஆகலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. என்ன காரணம்னாக்கா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறது கடன் பெற்று வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவதற்கான வந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க. அதேபோல் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க. எதிரிகள் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல ராகு பகவான் இந்த 1.5 வருடத்துக்கு இருக்க போகிற காலத்தினால கண்டிப்பாக எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிரி தொல்லையிலிருந்து கண்டிப்பாக மீண்டு வருவீங்க அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கி இருக்க சார், பொருளாதார வளர்ச்சிகளே இல்லை, கடன்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வளர்ச்சிகள் மென்மேலும் பெருகக்கூடிய காலகட்டம் உருவாகும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருவீங்க. அப்போ எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாத காலகட்டங்கள் போல் எந்த ஒரு மாதமும் இந்த கன்னிராசி நபர்களுக்கு அமைய போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துறது உங்களோட அறிவின் திறமை. நல்லபடியாக செவ்வனே பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோடு வாழ்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.